திரு தாமோதரன் பிரகாஷ், இந்த நேரத்தில் இன்னும் தேர்தல் சரியாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்நேரம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி மேபி பிரச்சாரத்தில் இருப்போம், இறுதிக்கட்டத்தில் இருப்போம். அப்படி பார்க்குறப்போ இப்படி ஒரு கட்சியில் 2 பேர் ஒரு பிரிவு மாதிரி இல்லை ஒரு மோதல் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இது பேர வலிமையையும் எலெக்ஷனுக்கு போகக்கூடிய தொண்டர்களையுமே அஃபெக்ட் பண்ணாதா? இது நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். ஜூலை மாதம் வந்து ராஜ்யசபா தேர்தல் நடக்குது. அன்புமணியோட டேர்ம் வந்து முடியுது. அப்போ வந்து அவர் வந்து மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணோன்னா யார் ரீஎலெக்ட் பண்ண அவரை? ஏடிஎம்கே. ரைட்டா? ஏடிஎம்கே என்ன கோவத்தில் இருக்குது பாமக மேலே? நாடாளுமன்ற தேர்தலில் முதுகில் குத்திட்டு போனாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா, தேமுதிகக்கு இன்னும் ராஜ்யசபா தேர்தல் சீட்டே கொடுக்கல, அடுத்த வருஷம் வரதில் கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் பாமகக்கு முன்கூட்டியே அவங்க அலையன்ஸ்க்கு வந்தவொடனே ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து அசம்பிளி தேர்தலை ஒட்டி அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் வச்சு கொடுத்தாங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு முதுகில் குத்திட்டு போனது அப்படின்ற கோபம் வந்து யார் மேலே இருக்குது? அன்புமணி மேலே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அன்புமணியை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னா அதிமுக அதுக்கு ஒத்து வரணும், பிஜேபியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிடில்ஸ் போடணுன்னா அந்த டேர்ம்ஸ் வந்து இப்போவுமே செட் பண்ணாதான் ஜூலை மாதத்தில் அது ரெடி ஆகும். அதுக்கான ஒரு விவாதத்தை கிளப்புறாரு ராமதாஸ். அதுக்காக தான் இந்த மூவ் வந்து அவர் எடுக்கிறார். இல்லை அது கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, எப்படி கொடுப்பாங்க? இப்போ கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் சேர முன்னாடியே எங்களுக்கு பதவி கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே ஜிகே மணி போய் பார்த்தாரு, அப்போ இந்த விவாதங்கள்லாம் எழுந்துச்சு. ஸோ அதை நம்ம இங்கே மையப்படுத்துறது சரியாக இருக்குமா? ஆமாம், ஜிகே மணி எதுக்கு போனார்? கல்யாண பத்திரிகை எடுத்துகிட்டு போனார், பார்த்தாரு. அது வரைக்கும் அவங்க ஏடிஎம்கேயோட எந்த பேரலல் நெகோசியேஷனுக்கும் போனதில்லை. சிவி சண்முகம் பல முறை ட்ரை பண்ணியிருக்காரு அவங்களோட நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே அவங்களுக்குள்ள சில கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஆனால் இப்போது வந்து டெஸ்பரேட்டாக இருக்கிறது அன்புமணி தான். அன்புமணி வந்து பாஜகவோட போகிறதுக்கு காரணம் வந்து அந்த கேஸ் மட்டும் இல்லை, அவருக்கு எப்படியாவது மத்திய மந்திரி சபையில் மந்திரி ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவர் மத்திய மந்திரி சபையில் மந்திரி ஆகணும்னா ராஜ்யசபா உறுப்பினராக அவர் போனாதான் அவரால் ஆக முடியும். அந்த ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கக்கூடிய ஆள் யார்? அதிமுக. அந்த அதிமுக கிட்ட பேரத்தை நடத்த வேண்டியவங்க யார்? பாஜக. அப்போ அதிமுகவை ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டு போனதா ஒரு இமேஜ் வந்து அதிமுகவுக்கு இருக்கிறதுனால அது வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு வரணும்னா கட்சியில் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வேணும். நாங்கள் அதிமுகவோட தான் நிற்கிறோம் அப்படின்றத வந்து இவங்க உறுதிப்படுத்தணும். நாங்கள் பாஜகவோட போகிறோம், பாஜகவோட நிற்கிறோன்ற அந்த ட்ரெண்டு வரக்கூடாது. நாளைக்கு அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து நாளைக்கு நல்ல சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நாளைக்கே சொல்லிடுவார். அப்போ நீங்கள் சொல்ல வருது ராஜ்யசபா எம்பி பதவி வேணும், அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி அப்படின்ற உறவு வேணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவோட வேணும், பட் அது வந்து சீட்டு வேணுன்றப்போ அதிமுக வேணும். அதிமுக சம்மதிக்கணும். அப்போ அன்புமணியுடைய பாஜகவோட தான் போனோம், பாஜகவோட நாங்கள் நிரந்தர கூட்டணின்ற இமேஜ் வந்து கட்சிக்கு நல்லதல்ல. அது வந்து அதிமுக அல்லது திமுக கட்சி. இப்போ ராமதாஸ்க்கு இன்னொரு ஆங்கிளும் எடுக்கலாம் இல்லையா? ராமதாஸ் ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு ராமதாஸ் திமுக கூட்டணியை விரும்பலாம் இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ராமதாஸ் வந்து ஒரு திமுக கூட்டணியை விரும்பலாம். திருமாவளவனை எடுத்துட்டு அந்த இடத்துல வட மாவட்டங்களில் இப்போ சுமன் சார் சொன்ன மாதிரி வின்னிங் கூட்டணி அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த கடந்த காலகட்டங்களில்? இப்போ வந்து திருமாவளவன் வந்து வெளியேற்றிட்டு பாமகவை திமுக வந்து இன்டேக் பண்ண தயாராக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் அப்படிதான் இருந்தது. இப்போ அதுக்கான ஆப்ஷனே அங்கே இல்லையே, இடமும் இல்லை, ஆப்ஷனும் இல்லையே. இவங்க பிஜேபிக்கு அடிமைன்ற அளவுக்கு போறதுன்றதை அவங்க எப்படி விரும்புவாங்க? அதுதான் ராமதாஸ் கேள்வி கேட்குறேன். ஓகே, கேட்போம். நான் திரு சோமு அவர்கள்ட்ட வரேன். திரு சோமு முடிச்சிருங்க, சரியா குறிக்கிறது. 2 பாயிண்ட். ஒன்று வந்து டாக்டர் அன்புமணிக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. அதிமுக ஏற்கனவே அவர்கள் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு அளித்து விட்டார்கள். பாஜக அளிக்கிற அந்த எண்ணம் இல்லை. மிக முக்கியமாக இதுக்கு ஒரு காரணம் நீங்க நோட் பண்ணோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய
முக்கியத்துவம் ஒரு கூட்டணி கட்சியாக தொடர்ந்து குறைந்து கொண்டு வருகிறது. இப்ப என்ன சென்ற முறை என்ன சொன்னாங்க, அந்த வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வந்ததுனால மற்ற எல்லா சமுதாயங்களும் பாமக எந்த பக்கம் இருக்காங்களோ அதுக்கு எதிர்பக்கம் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற ரீதியாக ஒரு ஒரு கருத்து பரவலாக நிலவியது. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கிறது. சோ முன்னாடி இருந்தது போல் பாமக இருந்தால்தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மூணாவது, பாட்டாளி மக்கள் கட்சி இதை விட்டா எங்க போவாங்க? திமுக கூட்டணிக்கு போக முடியாத, அங்க விசிக இருக்காங்க, அப்ப எங்க போவாங்க? சோ இத காரணமாக வைத்துக்கொண்டு இன்று அவர்களுடைய பேரம் பேசும் பவர் அப்படிங்கிறது கணிசமாக குறைந்திருக்கிறது. முன்னாடி மாதிரி அவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும், தேர்தல் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வரைக்கும் பேரம் பேசுறது அப்படிங்கிறது இந்த முறை பெருமளவுல அதற்கு சாத்தியம் மிகவும் குறைவு. அதனால ராஜ்யசபா இடம் அதிமுகவிடம் கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக இந்த முறை ராஜ்யசபா இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பாஜக கொடுக்கறதுக்கு இந்த மாநிலத்தில் கொடுக்க முடியாது, வேற எங்கேயா தான் கொடுக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. இது இந்த 2 பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, திரு சோம் அவர்கள்ட்ட நாளைக்கு அமித்ஷா வர்றாரு, என்டிஏ கூட்டணி கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் அன்புமணி அவர்கள் சந்திக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ? இந்த இவரை தலைவர்லேருந்து செயல் தலைவராக கொஞ்சம் படி இறக்குனதுக்கான காரணமாக அதை சொல்றீங்க இருக்கலாமோ? ஹலோ, எஸ் 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 இல்லை 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 இல்லை, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேருக்குமான ஒரு கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது இது இந்த அமித்ஷா வர்றதை ஒட்டி எழுந்தது அல்ல. அது ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே இருந்தது. போன ஜனவரி மாதம் வெடித்தது. அது இந்த முகுந்தன் விவகாரத்தை வச்சு வெளியில் வந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த கருத்து முரண்பாடு இருந்தது. அதோடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இது மாதிரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேனே தவிர, இது அமித்ஷா வருவார், வந்த உடனே இவர் போய் பார்ப்பார், அதை நம்ம ஒரு உரிய தலைவருங்கிற முறையில் அவரை போய் பார்க்க விடாமல் நம்ம அது மாதிரி பண்ணிடணும், அடுத்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இது நடக்க போகிற சூழல்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இமேஜினேஷனான ஒரு கற்பனை ஓவியம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது மேலே இவர் ராமதாஸ் அவர்களுக்கான ஒரு ஈகோ, தன் தலைவர் ஜி.கே. மணி எப்படி தான் சொன்னதுதான் கேட்கணும்னு நினைச்சாரு, அது மாதிரி இவர் கேட்பாருன்னு நினைச்சாரு. கேட்கலன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதுதான் காரணமே தவிர மற்றபடி அமித்ஷா வராரு. இந்த நேரத்தையும் பொருத்தி பார்க்கணும் சார். அமித்ஷா எதுக்கு வர்றாரு? பாஜக மாநில தலைவர் விவகாரத்தில் முடிவெடுக்க வர்றாரு, அதிமுக கூட்டணி விவகாரத்தை பேச வர்றாரு. பியூர்லி பொலிட்டிக்கலா அவர் வரலையே. அரசு நிகழ்ச்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, பியூர்லி பொலிட்டிக்கலா வர்றாருல. பொலிட்டிக்கலாக வர்றாரு. அதே நேரத்தில் இப்போ அதிமுக சம்பந்தமாகவோ இல்லை மற்ற கட்சிக்காகவோ வரலாமே தவிர பாமகவுக்காகவும் இவர் வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த இவ்வளவோ நம்ம யூகம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு யூக தகவல் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அதனால் நாளைக்கு அவர் இவர் பார்த்தால்தான் நிச்சயமே தவிர இது எந்த அளவுக்கு இந்த யூகத்தை நம்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஒரு கேள்விக்குறியை வச்சுக்கிட்டு ஒரு அட்வான்ஸாக ஏன்னா ஒரு தலைவராக இருந்தவரை அடுத்த நிலைக்கு இறக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது செயல் தலைவராக இறக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஒரு கட்சியில். ஏற்கனவே தேசிய கட்சியிலாம் அது நடந்திருக்குது. காங்கிரஸ்லேயே தலைவராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன் தமிழ்நாடு மாநில காங்கிரஸுக்கு செயல் தலைவராக இருந்தார். அது சாதாரண விஷயம். ஏன்னா தேசிய லெவலில் இருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில கிளை. இது ஒரு மாநில கட்சியில் இது மிகப்பெரிய விஷயம். இதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுங்கிறது பெரிய கேள்விதான். ஓகே, நம்ம கேட்போம். நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட, இளைஞர்கள் இந்த தேர்தலில் என்னுடைய தலைமையில் பணியாற்ற நினச்சாங்க, அந்த அன்பு கட்டளைக்காக நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். ஒரு புதுமையான காரணமாக பார்க்கலையா நீங்கள்? இல்லை, இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு இளம் தலைவர் தானே அடுத்தது அவருக்கு வழிவிட்டுல போகணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஹேசியங்களுக்கு அனுமானங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய ஈகோவுக்காக ஒரு 85 வயதில் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் செயல்படுவார்னு நான் நினைக்கல. ஏன்னால் ஒரு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பேச்சுக்கே எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஒரு இளைஞர் ஒரு கட்சி தலைவர், கட்சி நிறுவனர், நான் தான் நானே இந்த தருணத்திலிருந்து தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், தலைவராக இருந்தவரை செயல் தலைவர் ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லாரும் வருவாங்களா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பிரதான உங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய திமுக மோதி வைக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி இல்ல நெப்பட்டிசம் இல்ல பாஜக ஒரு முக்கியமான விமர்சனமாக தங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மீது வைக்கக்கூடியது ஒரு குற்றச்சாட்டு அதுதான். அதிமுகவும் இன்னைக்கு பிரதான வந்து விமர்சனமா அதை தான் முன்னெடுக்கிறாங்க. அப்போ அதற்கு வந்து கம்ப்ளீட்டா இடம் கொடுக்கிற மாதிரி ஒரு கட்சிக்கு நானே என்ன தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், குறைந்தபட்சம் பொதுக்குழு கூட கூட்டல, ஒரு கன்சல்டேஷன் நடக்கல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நானே என்ன தலைவராக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அவரை வந்து பதவி இறக்கம் செய்ய போறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணா எந்த இளைஞர் இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க? ஸோ அந்த வாதமே வந்து எனக்கு அது ஏற்புடையதா படல. அதுபோல வந்து 85 வயது இருக்கக்கூடியவரால் ஈர்க்கப்பட்டு எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. இவருடைய ஜட்மெண்ட்ல சில தவறுகள் இருக்கலாம், கட்சி செல்லக்கூடிய திசை இல்ல பாஜக ஏதாவது வந்து பாமக எந்த விஷயங்களை எல்லாம் எதிர்க்குதோ கொள்கை அடிப்படையில் அதெல்லாம் பாஜகவோடு வந்து இணைந்து செயல்படுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய முரண். அது